புதுவை அருகே உள்ள சோரப்பட்டு கிராமத்தை சேர்ந்த முதியவர்களான சம்பந்தம் மற்றும் அவரது மனைவி மலர்கொடி கடந்த 19ஆம் தேதி தனியார் பேருந்தில் புதுவை நோக்கி பயணம் செய்தனர். முருகா தியேட்டர் சந்திப்பில் இறங்கிய பிறகு மலர்கொடியின் கழுத்தில் இருந்த 6 சவரன் தங்கச்சங்கிலி காணாமல் போனது தெரிய வந்தது. உடனே கோரிமேடு காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். காவல்துறையினர் சுற்றுவட்டார கண்காணிப்பு கேமரா பதிவுகளை ஆய்வு செய்த போது பேருந்திலிருந்து சந்தேகத்திற்கிடமான முறையில் ஒரு பெண் இறங்குவது கண்டறியப்பட்டது. அந்த பெண்ணின் படம் பழைய குற்றவாளிகளின் தகவலுடன் ஒப்பிடப்பட்டதால் அவர் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியை சேர்ந்த சின்னத்தாயி என உறுதி செய்யப்பட்டது. விரைந்து கோவில்பட்டிக்கு சென்ற போலீசார் சின்னத்தாயை கைது செய்து புதுவைக்கு கொண்டு வந்து விசாரணை நடத்தினர். பேருந்தின் கூட்ட நெரிசலை பயன்படுத்தி சங்கிலியை பறித்ததாக அவர் ஒப்புக்கொண்டார். மேலும் தங்கத்தை உருக்கி கட்டிகளாக்கி வைத்திருந்ததும் பல இடங்களில் இதுபோன்ற திருட்டுகளில் ஈடுபட்டிருந்ததும் தெரிய வந்தது. அவரிடமிருந்து 3.5 லட்சம் ரூபாய் மற்றும் தங்க கட்டிகள் பறிமுதல் செய்யப்பட்டன. பின்னர் சின்னத்தாயி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார்.